Hello students, welcome to our channel. நம்ம இன்னைக்கு exercise 1.4ல 12th sum பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? T of C equal to Fahrenheit. Temperature in Celsius வந்து equal to Fahrenheit. அப்படினு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. Fahrenheit ஈக்குவேஷனா. நமக்கு என்ன தெரியும்? T of C யும் F ம் ஈக்குவல்னு தெரியுமா? அப்போ இந்த ஈக்குவேஷன்ல F க்கு பதிலா T of C ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? எழுதிட்டு நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் T of 0 கண்டுபிடிக்கணும். ஈஸி தான். C க்கு பதிலா 0 ன்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப 0 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0. அப்ப அந்த 32 அப்படியே இருக்கும். நம்ம எழுதும்போது ஃபாரன்ஹீட்ல எழுதிக்கிறோம். Next second subdivision. இப்போ T of 28 அப்படினா C value equal to 28. C க்கு பதிலா 28 ன்னு சொல்லி போட்டுருக்கோம். இப்போ இந்த ரெண்டையும் 9 into 28 252. இத நம்ம கேன்சல் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? 1 5 are 5. அப்போ IN 25. இந்த நான் 0 வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு 0 ஆட் பண்ணி இங்க ஒரு 0 வச்சுக்கிறேன். இப்போ 4 and 20. அதனால நான் என்ன பண்ணேன்? டெசிமல் வச்சு 4 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் ஒரு 0 4 ஆட் பண்ணிருக்கேன். அதனால டெசிமல் வச்சு 4 plus 32. அப்போ 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. T of -10. அப்போ C க்கு பதிலா -10 பண்ணோம்னா ஓரஞ்சு 5 2 5 10. இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 9 2 18 plus 32. அப்போ 32 அப்படினா இங்க பாருங்க மைனஸ் பிளஸ் வேற வேற சைனா இருந்தா கழிச்சு பெரிய நம்பரோட சைன் போட்டுக்கணும். அப்போ 14 பெரிய நம்பரோட சைன் வந்துட்டு பிளஸ். அப்போ +14 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போ பாருங்க நமக்கு T of C equal to 212 கொடுத்துட்டு C யோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள். இந்த ஈக்குவேஷன்ல T of C க்கு பதிலா நம்ம வந்துட்டு 212 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இந்த பக்கம் +32 இந்த பக்கம் -32 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறது ரெசிப்ரோக்கலானா 5/9 ன்னு வந்துரும். அப்ப 9 9 2 9 18 இந்த 0 அப்படியே இருக்கும். அப்ப 20 20 பெருக்கல் 5 equal to C. அப்ப C யோட வேல்யூ 20 into 5 are 100. அப்ப 100 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்க 5th சப்டிவிஷன் என்ன கேக்குறாங்க அப்படினா எனக்கு வந்துட்டு C யோட மதிப்பும் F ஓட மதிப்பும் எந்த டிகிரி செல்சியஸ் அப்போ எனக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. அப்ப டிகிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன பண்ணனும் அப்படினா இங்க T of C ன்னு இருக்கிற இடத்துல C ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கணும். இப்போ நான் C வேல்யூ எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வரேன். மைனஸ். இப்போ இந்த C காமனா இருக்கு. அப்ப காமன் அவுட் பண்ணா இங்க 1 இருக்கும். இங்க -9/5. LCM எடுக்கறோம். LCM எடுத்தோம்னா இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் ஆயிரும். அப்போ 1 5 are 5. என்ன மாதிரி வரும் அப்படினா LCM எடுக்கும்போது 5 - 9/5 ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ பண்ணா 5ல 9 போயிடுச்சு அப்படினா -4. இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிரும் 5/4. 1 நாள் 4 8 நாள் 32. ஓகேங்களா? அப்போ 8 into -5. அப்போ I8 40. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ -40 டிகிரி. ஏன்னா அவங்க டிகிரி தான் கேட்டிருக்காங்க. எத்தனை டிகிரியில் செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது -40 டிகிரி. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.